வணக்கங்க ஐயா. வணக்கம். நீங்கள் தான் வட திருச்செந்தூர் கோவிலுடைய ஆஸ்தான குருக்கள் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ இந்த கோவில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரியெல்லாம் வரும், பிரம்மாண்டமாக இருக்கும், இந்த மாதிரிலாம் வந்து கோயிலுக்கு வருவாங்க அப்படின்னு? எதிர்பார்க்காத ஒன்று, அதை அதிசயம் பண்ணது முருகன். என்னன்னா, முருகன் வந்து ஒரு அழகுன்றது வந்து பெரிய விஷயம். அதுவும் நம்ம முருகன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முகம் தெரியும். அது கிட்ட இருந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியாது. செஞ்ச விஷயங்கள்ன்றது வந்து ரொம்ப 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 ஏழைகள் இருந்து பணக்கார வரைக்கும் நல்ல எண்ணத்தோட வேண்டினால் கண்டிப்பாக நம்ம முருகன் கண்டிப்பாக அவங்களுக்கு செய்வார். கண்டிப்பாக. ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு இடம்னா நம்ம முருகன் கிட்ட தான் இருக்குது. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்றதுக்கு முழு காரணம் முருகன் தான். நிஜமா 100க்கு 100. என்னுடைய பொண்ணு, சின்ன பொண்ணு ஒரு மாதிரி பிறந்தா. அப்போ வந்து என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கையெழுத்து போடுங்க. நான் போடல. நேராக முருகன் கிட்ட வந்து இந்த மாதிரி நீ கொடுத்துருக்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீ பார்த்துக்க முருகன். இது வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் கூட இல்லாமல் 11வது படிக்கிறான். நல்லா ஆக்டிவாக இருக்கா. எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. கண்டிப்பா. ஆமா, இது சாதாரண விஷயமா ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது நம்ம கஷ்டம் எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு. அவ்வளோ பெரிய விஷயம் நம்மளுக்கு கொடுத்துருக்காருன்னும் போது அவரை விட்டால் எனக்கு வேற யாரும் இல்லை. இதுவே பெரிய அதிசயம் தான் முருகன். பெரிய அதிசயம். இது வந்து மற்றவங்க கிட்ட நான் அவங்கள கேட்டு நான் சொல்றதை விட எனக்கு நடந்ததே நான் சொல்றேன். கண்டிப்பா. ஸோ இது நீங்க வந்துட்டு இவரு பழனியப்பா ஐயாவுடைய மகன். அப்பா, ஆமாம், பழனி அப்பா தான் என்னுடைய அப்பா. குரு அப்படின்னும் போது அவர் வந்து எனக்கு எதுவுமே கற்றுதெல்லாம் தரல. குரு அப்பா. இந்த முருகனை வழிகாட்டினது அப்பா. முருகனை என் கையில் பிடிச்சி கொடுத்தது அப்பா. எனக்கு எதுவுமே கற்று தரல. மந்திரிப்பார், பூச்சிக்கடிக்கு நூல் போடுவார், சில முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவார், எல்லாமே செய்வார். ஆனால் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே கற்று தரல. ஒரே ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்தாரு. எந்த சூழ்நிலையும் எப்பொழுதும் முருகான் மட்டும் சொல்லடா, இதை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காரு. மற்றபடி ஏதோ எனக்கு சொல்லிக் கொடுக்கல. அதையே பிடிச்சிக்கிட்டு அப்படியே வாழ்க்கையில 100க்கு 100 நம்புவேன். வரவங்களையும் 100க்கு 100 நம்ப சொல்லுவேன். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் 100க்கு 100 முருகனை முழுசாக நம்புங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது அவர் கண்டிப்பாக கேட்பார். இதை மட்டும் நான் சொல்லுவேன் அவங்களுக்கு. கண்டிப்பாக சார். ஸோ முருகன் வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் நிறைய சொன்னதே பெரிய விஷயமா நிறைய எனக்கு அது பெரிய சந்தோஷம். அது கண்டிப்பாக சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி, கோபி சாருக்கும் நன்றி.